என்ன தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கா? பைத்தியமாவே ஆயிட்டாளா? ஏய் வாயாடி, என்ன தனியா நின்று பேசிட்டு இருக்க? இந்த கொசு தொல்லை வேற. ஐயோ முடியல. ஒருத்தி எத்தனை பெத்ததா சமாளிக்கிறதுன்னு இல்லையா? என்ன பைத்தியமே ஆயிட்டியா? முட்டைக்கண்ணா ஒழுங்கா போயிடு, நானே செம்ம கடுப்புல இருக்கிறேன். ஏய், இன்னொரு வாட்டி முட்டைக்கண்ணுன்னு சொன்னா வாயை உடைச்சிருவேண்டி வாயாடி. இவர் மட்டும் வாயாடின்னு கூப்பிடுவாராம், இவரை மட்டும் நான் முட்டைக்கண்ணன்னு கூப்பிடக்கூடாது. அப்படிதான்டா கூப்பிடுவேன். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னா அதோ காட்டில் என்ன பண்றேன்னு. நீ எதுக்குடா இப்போ வலுப்பு வந்த நாட்டை குதிச்சுக்கிட்டு இருக்க? உன்ன ஆதித்து ஆதித்து சொல்லுங்க தாத்தா. கொஞ்சம் இந்த தைலத்தை தேய்ச்சி விடுப்பா, காலு ரொம்ப வலிக்குது. அதோ வரேன் தாத்தா. தாத்தாவால் இன்னைக்கு நீ தப்பிச்சிடி வாயாடி. ஆமாம், இல்லைன்னா இவர் வெட்டி சாய்ச்சிடுவாரு. நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். போடா முட்டைக்கண்ணா. இப்போ தானே சொன்ன உன்னை அப்படி கூப்பிடாதேன்னு. நீ என்னை வாயாடின்னு என்னைக்கு கூப்பிடாம இருக்கியோ அன்னைக்கு நானும் உன் பேரை சொல்லி கூப்பிட்றேன். சரி ஓகே, நானும் இனிமே உன்னை மலருன்னே கூப்பிட்றேன். ஓகே, நானும் இனிமேல் உன்னை ஆதித்தினே கூப்பிட்றேன். ஓகே ஓகே டீல், நான் போகிறேன். போ இடத்த காலி பண்ணு. ஆதித். நானும் கிளம்புறேன். மலரு. மலருங்கிற பேரை எவ்வளோ கேவலமாக இழுத்துட்டு போகிறான் பார்த்தியா? ஆமாம் ஆமாம், ஆதித்துங்கிற பேரை இவ்வளோ கேவலப்படுத்தினதை விடவா நாங்கள் கேவலப்படுத்தினோம்? அப்புறம் மலரு போய் தூங்கு. லூஸ் மாதிரி நடுராத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காத. தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறே கம்பெனி கொடுப்போம்னு பேய் வந்து உட்காந்துக்க போகுது. இது பேய் வருமா? ஆமாம் ஆமாம், நீ ஒன்றும் பயப்படாத. ஏன் ஒன்றும் பண்ணாதா? உன்னை பார்த்தா அதுதான் பயந்து ஓடும், அதை தான் சொன்னேன். குறிப்பிடுத்தவனே, இவனுக்கு இருக்கிற திமிரு யாருக்குமே இருக்காது. ஆமாம் ஆமாம், இவ கண்டுட்டா ஓடி. என்ன இவன் பொசுக்குன்னு பேய் வரும்னு சொல்லிட்டான். எதுக்கு ரிஸ்க்கு? நம்ம பேசாமல் போய் படுத்துருவோம். நான் பயந்தெல்லாம் ஒன்றும் படுக்க போகல. டைம் ஆச்சு, தூக்கம் வருது. காலையில் ஸ்கூல் போகணும்ல, அதனால தூங்க போகிறேன். இல்லடி மலரு? ஓ அப்படியா? யார் அது புது என்ட்ரி? ஏய் யாரு நீ? என்ன மாதிரியே இருக்கிற? வேற யாரு? ஓ மனசாட்சி தான். ஓ நீயா? ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற? அதுவும் இப்போ? இல்லை, உனக்கு பயம்லாம் இல்லை, அதனால் சும்மா தூங்கலான்னு போகிற, அப்படி தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது மட்டும்தான். இல்லைன்னா நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே அப்படி தெரியுமில்ல. பயமா அப்படின்னா என்ன? எதுக்குடி சிரிக்கிற? டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆனாலும் நீ என்கிட்டயே படம் காட்டுற பார்த்தியா? அதை நினைக்கும் பொழுது தான்டா நெஞ்சு வலிக்குது. என்ன படம் காட்டினாங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தான் நான் தான் நீ எதனால் இங்கேருந்து போகிறேன்னு எனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கடா இப்படி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிற? சரி, கொஞ்சமாக பயம்தான். கொஞ்சமாக தானா? சரிடி, நிறைய பயம்தான். அதனால தான் தூங்க போகிறேன். இப்போ என்ன, இதை கேட்கறதுக்கு தான் என் முன்னாடி வந்து நின்னியா? ஒழுங்காக போயிடு. என்னை வெளியில் இருக்க ஒருத்தனும் வந்து அசிங்கப்படுத்த தேவையில்லை, எனக்கு நானே அசிங்கப்படுத்துக்கிறேன் போல். அதுதான் உன் தலையெழுத்து. இருந்துட்டு போகுது. கிளம்பு காற்று வரட்டும். போக தான் போகிறேன், பின்ன என்ன பண்ண போகிறேன்? பாய். போய் சீக்கிரம் பட்டு தூங்கு. இல்லைன்னா அந்த ஆதித்து வந்து என்ன தனியாக பேசிக்கிட்டு இருக்க, கீழ்ப்பாக்கம் போகலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். ஆமாம், கண்டிப்பாக பண்ணுவான். கேரக் முடிச்சுவேன். பாய். போய் தொலைடி போடி. இருக்கிற கொஞ்ச நெஞ்சமானத்தையும் வாங்கிட்டு தான் போவா போல. அப்பாடா போயிட்டேன். சரி, நம்ம போய் தூங்குவோம். ஏங்க இட்லியா தோசையா? இட்லி ஒரு 2 இட்லி போடுமா, போதும். வயிறு சரியில்லை. ஏன் என்னாச்சு? நைட்டும் கம்மியாக தான் சாப்பிட்டீங்க. தெரியலம்மா, வயசாகுதுல்ல. தெரிஞ்சா சரி. வெளியில் எதுவும் சாப்பிடாம இருக்கணும்.
வெளியில நான் எதுவும் சாப்பிடலம்மா, ஆனா வயிறு ஒரு மாதிரி இருக்கு, அதுதான். சரி சரி, இட்லியே ஊத்துறேன். வாமா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமா மாமா, உங்களுக்கு வயிறு சரியில்லைன்னு அத்தை சொன்னாங்க, என்னாச்சு? அது என்னம்மா, வயசாகுதுல அப்படிதான். சரி இருங்க, நான் உங்களுக்கு இஞ்சி துவையல் அரைச்சு கொண்டு வரேன், அதை சாப்பிடுங்க, சரியா போயிடும். ஓ அப்படியாம்மா, சரி சரி. அத்தா? சொல்லுமா. மாமாவுக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னாரு, நான் இஞ்சி சட்னி அரைக்கிறேன். ஆமாம்மா, நானும் அதான் பண்ணலான்னு நினச்சேன். நீங்கள் தான் எல்லா டிஃபன் வேலையும் முடிச்சிட்டீங்கல்ல, நான் பண்ணுறேன். இல்லைம்மா, நீ தான் கிளம்பிட்ட, உனக்கு நேரம் ஆகிட போகுது. அது அரைக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது, நீங்கள் தள்ளுங்க. சரிம்மா, எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன், டிஃபன்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போ. சிவா என்ன பண்ணுறான்? அவர் இப்போ தான் குளிக்க போனாருங்க அத்தை. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஃபோன் தான், வேறு என்ன பண்ண போகிறாரு? வர வர இவன் சின்ன பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஃபோனு எப்போ பாரு ஃபோனு. சரி, நீ இஞ்சி சட்னி அரைச்சிட்டு வா, நான் போகிறேன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். சரிங்க அத்தை. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும், நேரம் வேற ஆயிடுச்சு. பாவம் அத்தையா ஒரே அளவு காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்கம்மா, என்ன நேரத்துக்கு வந்திருக்கீங்க? நான் வர்றது இருக்கட்டும், இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணுன? என்னம்மா திடீர்னு இப்படி கேட்குறீங்க? பின்ன என்ன, காலையில் எந்திரிச்சோமா, குளிச்சு கிளம்பி சீக்கிரமாக சாப்பிட்டு போவோம் அப்படிங்கிற வேலையே இல்லை. அம்மா, இன்னைக்கு லேட்டாக போனால் போதுமா? ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் ஃபோன் வந்துச்சுன்னா அவசர அவசரமாக சாப்பிடாம கூட ஓடுவேன். இனிமேல் காலையில் எழுந்திரிச்சோமா, கிளம்புனோமா, வந்து முதல்ல சாப்பிட்டோமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ உட்காந்துரு, யார் வேணான்னு சொன்னா? ஓ, இப்போ நான் சாப்பிடாம போகிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? இல்லையா பின்ன? சரி விடுங்க, சாப்பிட்டே போகிறேன். சொன்னால் பத்தாது, செய்யணும். சரிம்மா, போங்கம்மா, நான் வரேன். சீக்கிரம் வா, மருமக பொண்ணு கிளம்பிடுச்சு. பார்த்தேன், மேடம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டாங்களே. அவள் கிளம்பிட்டா, நீ கிளம்ப இவ்வளோ நேரம். ஆமாம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காதீங்கம்மா, நீங்கள் போங்கம்மா, நான் வரேன். சீக்கிரம் வந்து சேரு. அப்பா, இந்த பூமாரி ஏன் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு தெரியலையே. பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல பொண்ணு தான், நல்லா வேலை செய்யுது. ஆனால் இந்த சந்தியா விஷயம்தான் எப்போ சொல்கிறது என்னன்னு தெரில. சந்தியா விஷயத்த சொன்னால் அவள் எப்படி எடுத்துக்கான்னு வேற தெரியல. பார்ப்போம். ஆனால் சீக்கிரம் நம்மளே சொல்லிடணும். சந்தியா மூலமாக விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், சொதப்பிடும். சிவா, இதோ வந்துட்டேம்மா, வந்துட்டேன். அப்பா, இந்த அம்மா வேற சாப்பிடுன்னு வந்துட்டேம்மா. காலையில் எந்திரிச்சு எல்லாத்துக்கும் வேணுங்கிறத செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருந்தா நீங்கள் வர்றதுக்கு இம்பிட்டு நேரம் ஆகுது. உங்களுக்காக நான் தேவையை காத்துருக்கணும், அதானே? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்லம்மா. என்னதான் பண்ணுவியோ தெரியல ரூமுக்குள்ள. சரி சரி, வந்து உட்காரு வா. அத்தா? சொல்லுமா. இஞ்சி சட்னி அரைச்சி வச்சுட்டேங்க அத்தா, நான் கிளம்பட்டுங்களா? என்னம்மா தனியாக போகிறேன்னு சொல்கிற? சிவா கொண்டு வந்து விடுவோம் உனைய. இல்லைத்தா, அவர் இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு, நேரம் ஆயிடும். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நான் லேட்டாக போனால் போதும். உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்து நான் வீட்டில் சாப்பிட்டு அப்புறமே போய்க்கிறேன் பூமாரி. இல்லைங்க, அவ்வளோ தூரம் வந்துட்டு போகணும், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதில் என்ன சிரமம் இருக்குது? உன் புருஷன் உன்னை கூட்டிகிட்டு போகிறான், போ கூட போ. சரிங்க அத்தா, ஆனால் அவர் சாப்பிட்டே வரட்டும். நேராச்சுங்கிற அவனை சாப்பிட சொல்கிறேன். இல்லைங்கத்தா, சாப்பிடாம எப்படி அவர் வந்து உட்காந்துட்டார் வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு வந்தே சாப்பிடுவான். என்னடா சிவா, பசிக்குதா உனக்கு? இல்லைம்மா, இல்லை, நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப சலிச்சுக்கிறாப்புல தெரியுதே. சேச்சே, ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். ஏன்டா இப்படி பயமுறுத்துற? உன் தங்கச்சிக்கிட்ட இருந்து உனக்கும் ஒட்டிக்கிச்சா? அந்த வாயாடி ஃபோன் பண்ணாலா இல்லையா? காலையிலே பேசிட்டேன், ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சாலா இல்லையாம்மா? அக்கா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, வீட்டில் முனியம்மாக்கா இருக்காங்க, அவங்க செய்வாங்க. என்னம்மா பேசுற? என்ன இருந்தாலும் வீட்டு ஆளாக அவங்க தானே பண்ணணும். எல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க, எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு தாத்தாவுக்கும் அண்ணாவுக்கும் சாப்பாடு போடுறது மட்டும்தான் அவங்க வேலை, அது மட்டும் பண்ணாலே போதும். அப்போ நீ தான் இங்கே வந்து நிறைய வேலை செய்வியோ? அப்படி இல்லைங்க அத்தா, இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அங்கே தான் எதையும் பண்ண விடாம அண்ணா போட்டு படுத்தி எடுத்துடுவாரு, அதனால தான் முனியம்மாக்காவே அங்கே வேலைக்கு இருக்காங்க. நான் அவங்கள வேலைக்கே வேண்டாம்னு தான் சொன்னேன், இவங்க தான் கேட்கவே இல்லை. வீட்டிலேருந்து ஒரே போர், அதனால தான் சரி
வேலைக்கு போவோன்ட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே பிடிச்சி போச்சு. ஓ அப்படியாம்மா? ஆமாங்க அத்தை. ஏம்மா இப்போ உங்களுக்கு நேரம் ஆகலையா? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் சாப்பிட்றதுல தான் நேரம் ஆக போதா? ஏண்டா மாமியார் மருமக நல்லா பேசிக்கிட்டா உனக்கு ஏண்டா வயிறு எரியுது? எது எனக்கு வயிறு எரியுதா? பின்ன நீ தானே சொன்ன. நல்லா இருக்குதே கதை. நேரம் ஆச்சுன்னு அவங்க சொல்லுவாங்களாம், இவங்க உட்காந்து கதை பேசுவாங்களாம். நான் நேரம் ஆச்சு வா போகலான்னு சொன்னால் எனக்கு வயிற்றுச்சலாம். சரி சரி பேசாம கிளம்பு. ம் குமாரி போகலாமா? போய் வண்டி எடுங்க, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அதை போயிட்டு வரேன். சரிம்மா. அவன் போயிட்டான். நீ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா, இல்லைன்னா வெளியே நின்று ஆறு அடிச்சுக்கிட்டே இருப்பான், நமக்கு தலைவலியே வந்துடும். சரிங்க அத்தை. நல்ல பொண்ணு, இப்படியே இருந்தா சரிதான். இந்த மனுஷன் எங்க காணா? ஏங்க என்னம்மா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. அதோ வரேம்மா. ஒவ்வொருத்தரையா கூப்பிடணுமா? வந்து நீங்களா சாப்பிட மாட்டீங்களா? சமைச்சு முடிச்சுட்டேன், நீ சொன்னாதானம்மா எனக்கு தெரியும். சரி சரி, இட்லியும் மருமக பொண்ணு இஞ்சி சட்னியும் அரைச்சி வச்சிருக்கு, சாப்பிடுங்க. மருமக பொண்ணு கிளம்பிடுச்சாம்மா? இல்லைங்க, இப்போதான் ஹேண்ட்பேக் எடுக்க போல போயிருக்கு, வரும். சரி சரிம்மா. அத்தை மாமா நான் போயிட்டு வரேன். சரிம்மா. பார்த்து பத்திரமா போம்மா. சரிங்க அத்தை. சரிங்க மாமா. என்ன மலரு முகம் பிரைட்டாக தெரியுது? பிரைட்டாக இருக்குதா? வீணா என்னை கடுப்பேத்தாத, சொல்லிட்டேன். ஏம்மா என்னாச்சு? அந்த கொடுமையை ஏன்க்கா கேட்குறீங்க? சரி கேட்கல விடு. இந்த ஊதாமுடி இங்கே பாரு. நீ இப்போ என்ன சொன்ன? ஊதாமுடின்னு சொன்னேன். ஆமாம், இது 4 முடி வச்சிருக்கிறவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா, நல்லா எல்லாரும் கேட்டுக்கோங்க. அது 4 முடி இல்லை ஊதாமுடி, அது ஸ்டைல். சொல்லு ஸ்டைல். ஆமாம், ரொம்ப முக்கியம். இப்போ உன்னை நான் ஊதாமுடின்னு கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, ஏன் முத்துக்கண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? அது வேற ஒன்றும் இல்லை, உன்னை கோவப்படுத்தி பார்த்தா ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. இருக்கும் இருக்கும், உன் வாயை உடச்சேன்னா சரியா போயிடும். ஓ உடச்சிருக்கியா? எங்க உட பார்க்கலாம், உட பார்க்கலாம். அட கடவுளே, நிப்பாட்டுங்க. முதல்ல மலருக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. மலர்கிட்ட ஆரம்பிச்சு நீங்கள் 2 பேரும் மாத்துக்கட்டில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் அவ கேட்க வேணான்னு சொல்லிட்டால. அம்மா ரோசாப்பூ சரி, செத்த கம்முன்னு இருமா. அங்கே முடிச்சு அடுத்து இங்கே வந்து நிற்காத. எது ரோசாப்பூ சரியா? ஆமாம், 4 முடின்னா ஸ்டைலும்ப. நீ தான் எப்போ பார்த்தாலும் ஒரு ரோசாப்பூவை தலையில் சொருவி வச்சுட்டு வருவியே, அதுதான் ரோசாப்பூ செடி. உங்ககிட்ட தாண்டி பேரெல்லாம் எப்படி வைக்கணும் என்னன்னு கற்றுக்கணும். பரவாயில்ல, ஃபீஸ் இல்லாமல் சொல்லித்தரேன், கற்றுக்கோ. எது பேர் வைக்கிறதுக்கு ஃபீஸா? ஃபீஸ் இல்லாமல் தானே சொன்னேன். நல்லா இருக்கே கதை. பேர் வைக்கிறதுக்கு நீ ஃபீஸு கூட வாங்குவியா? வாங்க வாங்க பார்க்கலாம். கூகுளில் தட்டினா 1000 வருது. என்ன 1000 வருது? பேர் தான். பேர் வைக்கிறதுக்கு ஃபீஸ் இல்லாமல் சொல்லித்தரேன்னு வேற நீ சீனு போடுற. ஆமாம், இன்னைக்கு நீ யார்கிட்டயாவது சண்டை போடணும், இல்லைன்னா யார்கிட்டயாவது மல்லு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு, இல்லை வீட்டில் சபதம் எடுத்துட்டு இங்கே ஸ்கூலுக்கு வந்தியா? ஏன் கேட்குறப்பி? ஆமாம், இவ்வளோ நேரம் சரோஜாக்கா கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருந்த, இப்போ என்கிட்ட மல்லு கட்டுற, அதுதான். என்ன இது அநியாயமாக இருக்குது? ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறவகிட்ட வலிஞ்சு போய் பேசுகிறீங்க. என்கிட்ட வாங்க பேசலான்னு சொல்கிறேன், நீ எங்க நான் மல்லு கட்டுறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா? அடுக்குமா? தர்மமா? இது உங்களுக்கே நியாயமா? போதும் போதும், அளக்காத. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் சொல்கிறத கேட்குறீங்களா? நீ தானம்மா ஏன் கேட்குறீங்கன்னு சொன்னேன், அதனால தான். முத்துக்கண்ணாக்கா முடியலக்கா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அவள் அமைதியாக இருந்துட்டாலும் ஊர் உலகம் அசந்து போயிடாது. யாரு கிடப்பா வம்பல் போம்னே தெரிய வேண்டியது. இங்கே பாரு ஊதாமுடி. சரி சரி சரோஜா, என்ன மதியம் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க? இப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு தான் நீ என்னை கூப்பிட்ட, அப்படி தானே? பின்ன சோறு முக்கியம் குமார், உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. உன்னை யார் திருத்த சொன்னது? நீ சொல்லு மலரு, என்னாச்சு? அதுவாக்கா, நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். சரி சரி, கோவப்படாம சொல்லு. நேற்று அம்மா வீட்டுக்கு போனேன். அதான் இந்த கவலையா? கொஞ்சம் என்னை பேச விடுங்களேண்டா. சரி சரி பேசு. அங்கே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு சிவா அண்ணா வந்தான், பிரியாணி வாங்கிட்டு வந்தான். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்பாடான்னு உட்காந்தா அந்த முட்டைக்கண்ணா வந்தான். யூ மீன் யுவர் ஹஸ்பண்ட்? எஸ் எஸ். ஓகே ஓகே, கண்டினியூ.
அவன் அவங்க தங்கச்சி சமைச்சு கொடுத்துச்சின்னு ஒரு பெரிய கெரியராக எடுத்துகிட்டு வந்தான். யூ மீன் மீனும் இல்லை கருவாடும் இல்லை, சேர்த்த மூடிட்டு உட்காரு. ஏன் சரோஜா கோவப்படுற? மீன் கருவாடுன்னு சொன்னால் கோவப்படாமல் என்ன பண்ணுவாங்க? அவங்க அண்ணியான்னு கேட்க வந்தேன். ஏன் அதை கேட்கலன்னு உனக்கு தெரியாதா? கேட்டால் தான் மனசு திருப்தி ஆகுமா? இல்லை நீ தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறியா, இல்லை தெரியாமல் பண்ணுறியா? நீ பைத்தியம்னு பண்ணுறியா, இல்லை நாங்கள் பைத்தியம்னு பண்ணுறியா? இந்த விஷயத்த முதல்ல எங்களுக்கு தெளிவு பண்ணி பார்க்கலாம். யூ மீன் எடு செருப்ப நாய. சரி சரி, அங்கே மலர் சொல்கிறத கவனி, என் பக்கம் திரும்பாத. நான் திரும்பாமல் இருக்கணும்னா நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். வாயை மூடிட்டு இரு. சரி ரைட்டு விடு. நீ சொல்லு மலர். அண்ணி சமைச்சு கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்தான். சரி, அண்ணி எப்படியும் விதவிதமாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு பிடி பிடிக்கலாம் அப்படின்னு நானும் ஜாலியாக இருந்தேன். கடைசியில் அங்கே வச்சார் தாத்தா ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டு? இல்லை இல்லை, தாத்தா வைக்கல, நானே எனக்கு வச்சுக்கிட்ட ஆப்பு அது. வாவ், உனக்கு நீயே வா, சூப்பர் சூப்பர், சொல்லு சொல்லு. கடவுளே, எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன். அதை நினச்சி இதுங்க சந்தோஷப்படுதுங்க. அடே, நீங்கள் வருத்தம் கூட பட வேண்டாம்டா, சந்தோஷப்படாதீங்கடா, மனசு வலிக்குது. சரி சொல்லு. தாத்தா கொஞ்சம் ஓவராக பேசினார். அதனால் 2 பேர்த்துக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலான்னு சொல்லி. போட்டியா? சூப்பர். என்ன போட்டி? டான்ஸு போட்டி. வயசானவர் கூட போய் போட்டி போட்டுருக்குற பாரு, உன்னை என்ன பண்ணுறது? சரி, போட்டியில் என்ன பெட்டு அதை சொல்லு. அதுதான் சோகமே. சரி, தாத்தாவுக்கு அண்ணி விதவிதமாக செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு தாத்தாவுக்கு செஞ்ச சமையலை நானும், எனக்கு செஞ்ச சமையலை அவங்களும் சாப்பிட்ணும்னு பெட்டு. நல்ல விஷயம் தானே. ஆமாம், என்ன இருந்தாலும் அவளுக்கு நீ நாத்தினாரு, அதனால உனக்கு மொக்கையாக செஞ்சிருப்பா. அவங்க தாத்தாவுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துருப்பாளே, அப்போ நைட்டு ஒரே விருந்து தான். ஆமாம், முத்துக்கன்னு சொல்கிறதும் கரெக்டு தானே. நைட்டு நல்ல சாப்பாடு தானே உனக்கு கிடச்சிருக்கும், அப்புறம் ஏன் டல்லாக இருக்கிற? அங்கே தான் ட்விஸ்டே வச்சாங்க. அவங்க தாத்தாவுக்கு கேவுரு களியாம், அதை கிண்டி வச்சு எனக்கு ஃப்ரைட் ரைஸும் கிரில் சிக்கனும் வச்சுருந்தாங்க. நைட்டு தாத்தா அதை சாப்பிட்டு செமிக்காமல் ஓமத்திரம் குடிச்சு ஜீரகம் சாப்பிட்டுன்னு மாடியில் நடந்துக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? என்னடா இது புது ட்விஸ்டாக இருக்குது? எனக்கும் அதே ட்விஸ்ட்டு தான். சரோஜாக்கா, யூடியூப் இல்லைடா, இருந்தாலும் போதும் சொல்லாதீங்க, மனசு வலிக்குது. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன். எவ்வளோ ஆசையாக அந்த டிஃபனை நீ திறந்துருப்பேன். அந்த சோகத்தை ஞாபகப்படுத்தாதீங்கக்கா. அப்புறம் என்னதான் ஆச்சு அதை சொல்லு. எம்பிட்டு ஆர்வம் பார்த்தீங்களா நம்ம மொக்கம் வாங்கினதுல? அட சீக்கிரம் சொல்லு, நீ மட்டும் வெரைட்டியாக சாப்பிட்டியே, அதுவும் நேற்று பிரியாணி சாப்பிட்டியேன்னு எனக்கு எம்பிட்டு மனசு வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ தான் ஒரே குதூகலமாக இருக்குது. அப்புறம் என்ன, தாத்தா கூட சட்டை போட்டாலும் அதெல்லாம் முடியாது. போட்டினா போட்டி தான், ஜெயிக்கிறது தான்னு சொல்லி அந்த களியை என்கிட்டயே தள்ளிட்டாங்க. பிரியாணியை சாப்பிட்டு பேசாமல் படுத்து தூங்கியிருப்பேன். அந்த களியை சாப்பிட்டு என் வயிற்று நானே கெடுத்துக்கிட்டேன் தெரியுமா? ஓ மை காட், இது நீங்கள் எனக்காக வருத்தப்படுற மாதிரி தெரியலையே. நானும் வருத்தப்படுறதுக்காக சொல்லலையே. அதானே, நீங்கள்லாம் வருத்தப்பட்டுட்டாலும். சரி, வாட் நெக்ஸ்ட்? அப்புறம் என்ன, அந்த கண்டாவி களியை 2 உருண்டை வேற, ஒரு உருண்டை மட்டும் தள்ளிட்டு ஒரு உருண்டையை அப்படியே வச்சுட்டேன். வாய் வீணா போச்சுடா, வாய் வீணா போச்சு. அந்த கவலையிலேயே வந்தேன், அதனால தான் முகம் டல்லாக இருக்குது. சரி விடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். எனக்கு கவலை என்ன தெரியுமாக்கா, பேசாமல் பிரியாணியோட விட்டுருந்தா கூட வாய் அப்படியே நல்லா இருந்திருக்கும். அந்த களியை சாப்பிட்டு வாயை கெடுத்துக்கிட்டேனே. கடைசியில் ஏப்பு வரும்போதெல்லாம் அந்த ஒரு வாசம், அது ஒரு கேவுரு வாசம், அது ஒரு மாவு வாசம், அது ஒரு மாதிரி வாசம், அது எப்படி நான் சொல்லுவேன்? அப்படி வந்துச்சு, ஒரே குஷ்டமாக போச்சு தெரியுமா? வேணாம் சிரிக்காதீங்க, சொல்லிட்டேன். என்னைய பார்த்து சிரிச்சிங்க, அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வரும், அப்போ நானும் அப்படி தான் சிரிப்பேன். சிரிச்சுக்கோ, ஹாய்டு உனக்கு ஏறு. நீயும் டோன் கேரு. சரி சிரிக்கல விடு. என்னைய சொல்கிறது இருக்கட்டும், இந்த வீடியோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிற? யூடியூப் ரூட்டர்ஸ், நீங்களுமா சிரிக்கிறீங்க? ஆமாம், அவங்களும் தான் சிரிப்பாங்க. முத்துக்கண்ணாக்கா, எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் எனக்காக வருத்தப்படுவாங்க, அப்படி தானே? வருத்தப்படுறவங்கலாம் ஒரு சோகமான இமோஜியை கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ஜே கார்ட்டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். பாய். பாய்.